எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை மேஸ்திரி. முதல்ல இந்த வீடியோ போட்டிருப்பேன். சௌரிபால் சைட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது. நீ ஒரு 2 வாரத்தில் வந்து அவங்க வீட்டுக்கு வர மாதிரி பூஜை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. என்ன குறையாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா யார் வேணால் வீடு கட்டலாம். பழைய வீடை வந்து ரெடி பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அவன் துல்லியமாக பார்த்து செய்யணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். இது குறையெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு மேஜர் ஒர்க்கு சின்ன சின்ன வேலை வந்து அது எல்லா சைட்லேயும் வரும். அது வந்து ஒரு அந்த வேலை பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும். அந்த மேஜர் ஒர்க்கு மட்டும் இது இருக்குது. அது எதுனா சின்ன ஒர்க்கு தான். அது வந்து ஒரு நாள் வேலை, அதையும் முடிச்சு விட்ருவோம். ஹவுஸ் ஓனர் எந்த சங்கடமும் இல்லை, நல்லபடியாக முடிஞ்சு அவர் சொன்னார். அவருக்கு திருப்தி, எங்களுக்கு திருப்தி. எந்த இது இல்லாமல் சங்கடம்லாம் வேலையை முடிச்சிட்டோம். மேலே வந்து தளம் போட்டுவிட்டு அதே மாதிரி ஒவ்வொன்று என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறோம். சுருக்கி பொறுத்தளவுக்கு லெவலில் கரெக்டாக பார்த்து இது பண்ணோம். ஃப்யூச்சரில் வீடுகளுக்கு உண்டான என்ன பர்மிஷனோ அது எல்லாமே கொடுத்துட்டோம். பாதி ரேம்ப்பு கையோட அதுவும் போட்டுவிட்டோம். ரேம்ப்பு வந்து காரு மேலே கரெக்டாக நிறுத்துற மாதிரி, ரொம்ப மட்டமாக போட்டாலும் தண்ணி வந்து பிரச்சனை உண்டாகும். அதனால் அது தகுந்த மாதிரி போட்டோம். மேலே கம்பி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணிவிட்டோம். ஃப்யூச்சரில் வேணால் அது தேவையில்லை. இப்போ டேர்கேஸ்லேயே நம்ம இன்னொரு படி மேலே ஏறி அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே. இப்போ எலிவேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டெலாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா ஒரு ஒரு நேச்சுரலாக ஒரு கிளி வர மாதிரி ஒரு 2 கிளி வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். நான் பிடிச்சி பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம், அவங்க ஹவுஸ் ஓனரோட பசங்க 2 பசங்க இருக்கிறாங்க. அதனால் 2 பசங்களும் கிளியாட்டு இருக்கிறாங்க. அதனால் கிளியாக வைக்கலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவங்களும் ஹாப்பியாக இருந்துட்டாங்க. அதனால் சூப்பராக வச்சுருக்கிறோம். ஸ்ட்ரக்சர் வந்து எதுக்கு ஸ்ட்ரக்சரை போட்டோன்னா, நம்ம பட்டி வைக்கிறத விட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் உதிராது. மறுபடியும் பட்டிக்கு பெயிண்ட் எதுவும் தேவையில்லை, அப்படியே கிடக்கும். நேச்சுரலாக போட்டிருக்கிறேன். பின்னாடி சேஃப்டி கிரில் கட்டுதுங்க, அதுவும் கையோடு பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 3 அடி பக்கம் போட்டுவிட்டு சைடில் யாருமே பார்க்காத அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணி விட்டோம். இப்போ நம்ம புதுசாக எடுத்தாலும் பழசு பண்ணாலும் அதே கேஜி அளவுக்கு வந்துடும். அதனால் பக்காவாக பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து கையோட செட்டு, அப்புறம் அந்த பூச்சி வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. துணி காய போடுறதுக்கு எல்லாமே போட்டிருக்கிறோம். நம்பர் வந்து 7898. இது வந்து யார் இது பண்ணாலும் இந்த நம்பர் சூஸ் பண்ணி, அவ்வளோ அழகான நம்பர். இது நல்லா இருக்குது. எலிவேஷன் லைட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலரு ஒரு 6 கலர் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன். ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக வீடியோ போட்டால் நம்ம ஃபோனில் ஃபுல்லாக இதாக்கனால ஃபுல்லாக ஓட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்த டைம் வீடியோ வந்து தெளிவாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கிறேன். எந்த குறையாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வீடு கட்டுற மாதிரி தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அதிகமாக வாங்க மாட்டோம். நமக்கு மேசன் ஒர்க்கு, சென்ட்ரிங், எலக்ட்ரிக், ப்ளம்பிங், பெயிண்டிங், டைல்ஸு, இன்டீரியர் ஒர்க்கு இது எல்லாமே அத்துப்படி. அதனால் வந்து கோயம்புத்தூர் சீப் அண்ட் பெஸ்ட்னால கட்டுப்படி ஆகாது. புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும். இந்த கம்மி ரேட்டுக்கு செஞ்சால் கட்டுப்படி ஆகாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணோமோ இந்த வீட்டுக்கு அவ்வளோ இதாக பண்ணியிருக்கிறேன். ஆனால் நல்லா பண்ணால் இன்னும் செலவாகும். அவங்க ஏற்கனவே கொஞ்சம் லோன் இருக்கிறனால இதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் கட்டுற மாதிரி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் பண்ணாலும் நான் சொல்லி வச்சுருக்கிறேன். ஆரோ வாட்ரு, அப்புறம் வாஷ் பேஷனு, வால் மிக்சரு இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறோம். தரக்கூட்டை வந்து படிக்கட்டு போட்டு விட்ருக்குறேன். மேலேயும் பார்த்துடலாம். மேலே எது கொஞ்சம் குறையாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கிறேன். 2 ஸ்லாப் வர மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். யாராவது வந்து பார்த்தாலும் உட்கார மாதிரி பண்ணி வச்சுருக்கிறோம். இதோட வீடியோ வந்து வீடு ஓப்பனிங் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு சின்ன பிட்டு வரும், அது போடுறேன். மெஷ் டோரு கையோட போட்டு விட்டாச்சு. அடுத்த வீடியோக்கு கண்டினியூவாக வீடியோ வரும் பாருங்கள். லைக் ஷேர் கொடுங்க.